கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 59வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். தேவன் நம்மை அதிகமாய் நேசிப்பதனால, தேவஜனங்களாகிய நம்மை அவர் இழந்து போக விரும்பாததுனால, நம்மிடத்தில் உள்ள குறைகளை, நம்மிடத்தில் உள்ள குற்றங்களை, அறிந்தோ அறியாமலோ நாம் செய்கிற எல்லா தவறுகளையும் கர்த்தர் நமக்கு உடனே என்ன பண்ணுறாரு? நமக்கு உணர்த்துறாரு. அப்படி அவர் உணர்த்துறதுனால தான் அநேக காரியங்களை நம்மால் விட்டுவிட முடிகிறது, அநேக காரியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக தரம் நாம் செய்வது பாவம் என்று தெரியாமலே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? நம்ம செஞ்சிட்ருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை நேசிப்பதனால நமக்கு அதை அவர் தெரியப்படுத்துகிறார். ஒரு மனுஷன் பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்தானே ஆனால் அவனுடைய ஆத்துமா அது பரலோகத்தை சென்றடையாது. நிச்சயமாய் அவன் தன்னுடைய நித்திய ஜீவனை இழந்து போவான். தேவன் நம்முடைய ஆத்துமாவை அவர் விலையேற பெற்றதாய் பார்த்ததுனால தம்முடைய சொந்த குமாரனே நமக்காக தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோவான் 3:16 நம்ம பார்க்குறோம். தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கெல்லாம் அவர் பதில் தர விரும்புகிறார். தம்முடைய முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நாமும் அவருடைய மகிமையின் பிரகாசமாய் இந்த உலகத்திற்கு முன்பதாக தேவனை பிரசித்தப்படுத்துகிறவர்களாய், கர்த்தரை தேவன் என்று திருஷ்டாந்தப்படுத்துகிறவர்களாய், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் போக என்ன காரணம்? இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆன பிற்பாடும் நாம் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியம் கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாய் செய்திருக்கிறோமா? இல்லை நம்மை பார்த்து அநேகர் கர்த்தரை கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்களா அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக இல்லை. ஆண்டருடைய நாமம் நம் நிமித்தம் அநேக நேரங்களில் தூஷிக்கப்பட்டிருக்கு. தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தருக்குள் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் எந்த காரியத்தில் நாம் இடறினோம், எந்த காரியத்தில் நாம் விழுந்தோம் என்பதை கர்த்தர் இந்த நாளில் இந்த வசனத்திலிருந்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். தேவஜனங்களாகிய நம்முடைய அக்கிரமம் தான் நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறதாம். பிரிவினை ஆகிய நடுச்சுவராய் அது இருக்கிறதாம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய விண்ணப்பங்களை தேவன் கேட்காதபடிக்கு அவருடைய செவியை அடைத்து கொள்ளும்படியாய் நம்முடைய பாவங்கள் தான் கிரியை செய்கிறது. அவர் நம்மிடத்திலிருந்து தம்முடைய முகத்தை மறைக்க நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் தான் காரணம். இதை தேவஜனங்களாகிய நாம் உணர்ந்து இதிலே மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனை காட்டிலும், எந்த மனுஷியை காட்டிலும் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அவர்களை அதிகமாக நேசிப்பது யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா யாராலும் நமக்காக நம்முடைய ஆத்துமாவை மீட்டுக்கொள்ள, நாம் நன்மையாய் வாழும்படியாய் நம்மை ஆசீர்வதிக்க யாராலுமே என்ன பண்ண முடியாது? நமக்காக ஜீவனை தர முடியாது. இன்று நானும் நீங்களும் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதமான வேத வார்த்தைகள், ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்களை நாமும் சுதந்தரிக்க என்ன காரணம் தெரியுமா? தேவஜனங்களாகிய நாம் மாம்சீகமான இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவர்களும் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் தேவஜனங்களாகிய நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால் மட்டுமே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே இவ்வளோ மகத்துவமான இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மட்டுமே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாய் தேவஜனங்களாகிய நாமும் மாற்றப்பட்டிருக்கிறோம். இதை நாம் இழந்து போகக்கூடாதுன்னா கர்த்தர் நம்மை விட்டு அவருடைய முகத்தை மறைக்கக்கூடாது. கர்த்தருடைய முகத்தின் ஒளி நம்மேல் பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை விட்டு பிரிந்திருக்கிற ஒரு அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் நம்முடைய தேவனோடு இணைக்கப்பட்டதாய் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதை உணர்ந்தவர்களாய் தேவஜனங்களாகிய நாம் கிரியை நடப்பிக்க வேண்டும். தேவஜனங்களாகிய நாம் தேவனோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கிறோமா? அவரோடு உறவாடுகிற தேவஜனங்களாக இருக்கிறோமா? நாம் ஜெபித்தால் அவர் அதை கேட்கிறாரா? நாம் அவரை ஆராதித்தால் அவர் அதை சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்கிறாரா? நாம் வேதத்தை வாசித்தால் அவர் நம்மோடு கூட பேசுகிறாரா? ஒரு செய்தியை கேட்கும் பொழுது எந்த நேரமாக இருந்தாலும் சரிதான், ஒரு வசனத்தை நம்முடைய சிந்தையில் நாம் யோசித்து தியானிக்கும் பொழுது,
உடனே ஆண்டவருடைய சத்தத்தை நம்முடைய இருதயம் கேட்கிறதாய், ஒரு உணர்வுள்ள இருதயம் உடையவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட அனுபவத்தில் உன்னோடு கூட இணைந்து இருக்கும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்னும் நாம் மாற முடியாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம். பாவத்தை நேசித்து அந்த அந்த பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிற அனுபவத்திலிருந்து தேவஜனங்களாகிய நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் கஷ்டம், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வேதனை, ஏன் வெறுமை, ஏன் அநேக காரியங்கள் இன்னும் நடக்கவில்லை? தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவங்களே, உன்னுடைய அக்கிரமங்களே உன்னையும் என்னையும் பிரிக்கும்படியான ஒரு நடுச்சுவராய் இருக்கிறது. அவர் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற தேவஜனங்களாகிய நாம் அவருக்கேற்ற பரிசுத்தத்தில் இருக்கிறோமா? நமக்குள் அவர் எந்த விதத்திலும் வேதனை இல்லாமல் உலாவுகிறாரா? இல்லை நமக்குள் இருக்கிற பாவ கரைகள் அவரை வேதனைப்படுத்துகிறதா? நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகள்லாம் சந்தித்து நம்முடைய குறைவை நிறைவாக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்பட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கு நாம் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய முகத்தின் ஒளி எப்பொழுதும் நம்மேல் பிரகாசிக்கிறதா இருக்க வேண்டும். எப்போவுமே ஆண்டவர் தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நாம் பெற்றுக்கொள்ளுகிற பெரிதான ஆசீர்வாதம். அவருடைய கண் பார்வை நம்மேல் இருக்குமானால் எந்த தீங்கும் நம்மை அணுகாது, எந்த இருளும் நம்மை நெருங்காது, எந்த அந்தகார வல்லமையும் நமக்கு எதிராய் செயல்பட முடியாது. தேவன் நம்மேல் சிந்தையாக இருந்துதான் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் நமக்காக வந்து நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். நம்மை அவருடையவர்களாய் மீட்டு கொண்டார். ஆனால் இன்னும் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியாமல் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அவர் வெறுக்கிற பாவங்களை நாம் நேசிக்கிறதுனால தான். நம்முடைய அந்தரங்கம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழியம், ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் பரிசுத்தமான நிலையில் காணப்படுதா? தேவன் விரும்புகிற நிலையில் காணப்படுதா? தேவஜனங்களாகிய நாம் இதை சோதித்து அறிந்து நம்மை தேவனை விட்டு பிரிக்கிற பாவத்தை வெறுக்கிறவர்களாய், உலகம், மாமிசம், பிசாசு இப்படிப்பட்ட கிரியைகளை வெறுக்கிறவர்களாய், கர்த்தருக்கு உகந்த தேவஜனங்களாய் பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் நமக்குள் ஏற்படும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய தேவன் அவரோடு கூட இணைக்கப்பட்ட திராட்சை கொடிகளாய் நம்மை மாற்றி திராட்சை செடியாகி அவருக்குள் இருந்து வருகிற நன்மையான சுபாவங்கள் நமக்குள் இருந்து நற்கனிகளாய் வெளிப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். எப்பொழுதும் அவரோடு கூட உறவாடுகிற தேவஜனங்களாய் நம்மை மாற்றுவார். நம்முடைய விண்ணப்பத்தை, நம்முடைய நினைவுகளை சகலத்தையும் அவர் உடனே கேட்டு நமக்குள் இருந்து கிரியை செய்து நமக்கு நல் ஆலோசனைகளை தந்து அவருடைய முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிக்க செய்து தேவஜனங்களாகிய நாம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாய் நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்பட அவர் போதுமானவரும் உண்மையுள்ளவரும் அதற்கு ஆயத்தமாகவும் இருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் பாவத்தையும் அக்கிரமத்தையும் விட்டு கர்த்தரை நேசித்து கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவது அதிக நிச்சயம். அவருடைய ஏற்ற மனவாட்டியாய் நம்மை உருவாக்கி அவருடைய வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படவும் அவர் கிருபை செய்ய போவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் இந்த வசனத்தின்படியே வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.